எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன். அப்போல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு இலக்கணம் வேணும். சிவப்பாக இருக்கணும், சுள்ளுமுடியாக இருக்கணும். ஒரு காலத்தில் தியாகராஜ போகிற காலத்தில் எப்படின்னா அவங்களே பாடணும். அப்போது எம்ஜிஆர், சிவாஜி வந்ததுக்கப்புறம் ஓகே பாடுறது டிஎம் சௌந்தரராஜனாக இருக்கலாம், நம்ம வாயை செஞ்சா போதும். ஆனால் தோற்றம் அப்படி இருக்கணும். கமலஹாசன் வந்தார், உங்களுக்கு சிவகுமார், எல்லாம் அழகு அழகு அழகு, சிவப்பு சிவப்பு சிவப்பு. எல்லாம் ஒருத்தங்க ஒரு ஆள் கருப்பு வராருங்க. கருப்பு வந்தார், பரட்டத்தலை சிலுப்புறாரு, இப்படிங்கிறாரு. யார் எந்த அளவுங்க, கண்ணங்கரையன் இருக்காப்புல, கண்ணு தூண்டு இருக்கு அப்படின்னா யார்? அந்த ஆள் தான். அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா, இவங்களாம் ஹீரோ நடிக்க வந்துட்டாங்களான்னு கிண்டல் பண்ண அந்த ஆள் தான். அவர் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார். அங்கே உருவத்தை பார்த்து இடம் போட்டாங்க, அடிச்சு வந்துட்டார். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர் கே பாக்கியராஜ் சார். புதிய வார்பும் படம், பாரதிராஜா சார் படம். ஹீரோ தேடுறாங்க. நான் அவர் ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேடுறாரு. அவருக்கு அப்போ அந்த கேரக்டருக்கு பெரிய ஹீரோ சிவகுமாரோ கமலஹாசனோ அதெல்லாம் அவருக்கு செட் ஆகலை. யதார்த்தமாக இருக்கணும். திடீர்னு பார்த்தா பாக்கியராஜ் பார்த்துக்காரு, இவன் கரெக்டாக இருப்பானே, இவா சட்டை போடு கண்ணாடி போடு பண்ணார். இவர் தான் ஹீரோன்ட்டார். அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து வச்சுருக்காங்க, என்ன இவரை போய் ஹீரோ போடுறிய அப்படின்ட்டு. பாராசாருக்கு அவருக்கு கான்ஃபிடன்ட். அன்னைக்கு உருவத்தை பார்த்து எல்லாருமே எதிர்ப்பு வச்ச அந்த உருவம் தான் பின்னாடி இன்னைக்கு திரைக்கதை மன்னன். டார்லிங் முந்தானே முடிச்சு, தூள நின்று போச்சு, எத்தனை வெற்றி படங்கள். தோற்றம் மாறும்போது தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பாக இடப்பட்டோம். அன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார். அதே காலகட்டம் ஒருத்தர் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள் ஓகே. குள்ளம்மா, முடி, தாடி, டண்டனக்கா நம்ம ஆளு டி ராஜேந்தர் தலைவர். அவர் நடிக்கும்போது இதே கிண்டல், என்ன மூஞ்சியில் கண்ணு மட்டும் தெரியுது, முகப்பூரா தாடியாக இருக்குது. இவர் ஹீரோவானாங்க. அவர் படம்தான் முதல்ல 1 கோடி பிஸ்னஸ் ஆச்சு. ரஜினி கமல் படத்தோட பிஸ்னஸ் ஆச்சு. அவர் ஆட்டி படைச்சார். அப்படியா மயிரணி காதலி, இந்தங்கே கல்யாணி, எத்தனை படங்கள். உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. அதுக்கப்புறம் கஸ்தூராஜா டைரக்டர், சொந்த படம், ஒல்லியே ஒருத்த போகிறார். ஆமாம், துள்ளுவத இளமை. ஹீரோ தனுஷ். எல்லோரும் பார்த்து என்ன அவன் ஊதுவத்தி மாதிரி இருக்கான், உடம்புல உனக்கு சதை இருக்கா இல்லையா, இல்லை எலும்பு தானே இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோவில், டாப்பில் இருக்கிற ஹீரோவில் அவரும் ஒருத்தர் தனுஷ். ஹீரோக்கா அதுக்கப்புறம் எஸ்ஐசி சார், இயக்குனர் எஸ்ஐசி சார். நாளே தீர்ப்பு, தன் மகனை ஹீரோ ஆக்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க, பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவர் பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமாக சொன்னார். நசிஞ்சு போன 5 வருஷம் மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் இளைய தளபதியாகி இன்னைக்கு தலைவர் ஆயிட்டார். என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவனுக்குள்ள பவர் எப்போ வெளியே வரும், அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும். தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம திரையுலகில் நிறைய நடிகராக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தோற்றத்தை பார்த்துமே எடை போட்ட கூடாது. அது இந்த படம் நம்ம தமிழ் செல்வன். அந்த கண்டென்ட் புதுசாக, எனக்கு நிறைய கதை புதுசாக லவ் ஸ்டோரியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்து எடை போட கண்டென்ட் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு புதுசாக படுது. ஏன்னா இப்போ நிறைய வருது. இப்போ நம்ம என்ன
கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி நிறைய கட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இளங்கோ அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் வந்து ரொம்ப ஒரு ஆரவாரத்தோட, சுறுசுறுப்போட, பரபரப்போட, எழுச்சியோட, புத்துணர்ச்சியோட என்னால் சொல்லலாம். நான் அவ்வளவு எனர்ஜி நீங்கள் இருக்கிய. சில இசை வெளியிட்டு வருவோம், சாங் ஓடும், ட்ரெய்லர் ஓடும், நாங்களாம் பேசுவோம், எங்கள் சவுண்டு மட்டும் கேட்கும். வேறு எந்த சவுண்டுமே இருக்காது, சைலண்டாக இருப்பாங்க. எங்களுக்கே போர் அடிக்கும். ஆனால் இன்னைக்கு களை கட்டுது. ஆமாம், இந்த கைதட்டல் இப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பு வரும். கரெக்டு, வாகை சூடும். ஓகே, ஆமாம். எல்லாமே நம்ம கதாநாயகன் இளபரத். ஆமாம், முதல் படத்தில் நிறைய ரசிகரை சம்பாதிச்சிட்டீங்க. ஆமாம், ஒவ்வொரு ஹீரோவும் ரசிகரை சம்பாதிக்கிறதுக்கு 10 படம் 5 படம் பண்ணணும். இவர் முதல் படத்துலேயே ரசிகரை சம்பாதிச்சிட்டாரு. இந்த மேடை ஒரு பாசமான மேடை, அன்பான மேடை. ஏன்னா இங்கே பாசங்கிறது பார்த்தா தான் பையனுக்கு அப்பா படம் எடுத்துருக்கிறாரு, அது பாசம். அன்பு, நிறைய அன்புள்ளங்கள் அவங்க வாழ்த்து வந்திருக்காங்க. அன்பும் பாசமும் இருந்தாலும் வெற்றி தான். இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார், மோகன்ஜி சார், இங்கே வாழ்த்து வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார், பத்மராஜ் சார், முருகன் சார். இப்போ இது வேறு சார்னால பயமாக இருக்குது. இது யார் இந்த சார்னு தேடிக்கிருக்காங்க. நிறைய சாரை போட்டிகள் எந்த சார்னு அவங்க வந்து விசாரணைக்கு வந்துடுறாங்க. இப்போ பத்மராஜ் பேசும்போது அவர் என்னை கோர்த்து விட்டார். ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேர் தமிழ் சொல்லிக்கலாம், ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பேர் சார் அப்படின்ட்டார். எனக்கு பகீருங்குது. என்னடா ஏற்கனவே யார் அந்த சார் எங்கே வந்து தேடிக்கிருக்காங்க. இது பேர சார்னு இவர் தான் அந்த சாரான்ட்டு நம்மகிட்ட வந்து நம்மளை கூப்பிட்றாம. அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம சாருன்னு சொல்கிறதே தவிர்த்துருவோம். முருகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, தயாரிப்பாளர் இளங்கோ அவர்களே, இளம் பரத் அவர்களே, ராஜா அம்மையப்பன் அவர்களே, பிரச்சனை இல்லைண்ணே. அதனால் இப்போ தான் தமிழ் வளர்க்குறானுங்க. நம்ம சார் சொன்னோம்ல, இப்போ சார் சொல்ல பயப்படுறோமா, இப்போ அவர்களுங்கள இதனால தமிழ் வளருது. இது ஒன்று தான் நம்மளுக்கு நடக்குது. இந்த படத்தோட பாடல் ஃபஸ்ட்டு பாடல்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல்கள். எல்லா வரிகளும் அழகாக புரியுது. அங்கே தான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடிச்சிருக்கிறார். இசையமைப்பாளருங்கும் போது வெறும் இசைதான் காதுக்கு கேட்கணும் இல்லாமல் வரிகள் தெளிவாக கேட்டால் தான் அது நல்ல பாடல், தரமான பாடல். எங்கே இசை ஏறணுமோ அங்கே ஏறணும், எங்கே வார்த்தைகள் மேலே போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும். கரெக்டாக பண்ணியிருக்காரு நம்ம இசையமைப்பாளர். நல்ல தம்பினாலே நல்ல இசை தான் கொடுத்துருக்காரு. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரையும் காப்பாற்றிருக்காரு, இசையும் காப்பாற்றிருக்கிறாரு. அதில் அந்த ஃபஸ்ட்டு பாடல் டண்டனக்காவா ஆமாம், தேவை கரெக்டாக வச்சுருக்காரு அவர். அவர் மனப்பாடம் பண்ணிட்டார். ஆமாம், சாங் சூப்பர். அதே மாதிரி பாடல் வரிகள் சில இடத்துல பார்க்கும்போது எனக்கு வைரமுத்து இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள். கள்ளிக்காட்டு பேயே என்னை அடிச்சு விட்டாயே, இந்த மாதிரிலாம் அவர் தான் எழுதுவார். நம்ம கவி பேரரசன் அந்த மாதிரி வார்த்தை போடுவார். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த
பாடலாசிரியர் பேர் தமிழ் அமுதன். முன்னாடியே இங்கே பாருங்கள், நிறைய தமிழ் செல்வன், தமிழ் அமுதன், இல்லை தமிழான்னு விளையாண்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தமிழ் முன்னாடியே அந்த அந்த கவிப்பேரசோட அந்த இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுது பாருங்க. நம்ம கவிஞர் வாலி நிறைய பாடல் இருப்பார், இந்த படம் ஒட்டி அதெல்லாம் பார்த்தா நிறைய பாடல். அது பாடல் கட்டு கண்ணாசன் எழுதியிருப்பாருன்னு ஒரு சந்தேகம் வரும். இப்போ கண்ணாசன் பாடல்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ் அமுதன் எழுதின சாங்கு, வைரமுத்து எழுதின சாங்குன்னு ஒரு சந்தேகப்படுறோன்னா அதே வெற்றி. அப்புறம் அந்த ஐட்டம் சாங்கு நிறையா பார்த்துருக்கோம். வரிகள் கிளுகிழுப்பாக இருக்கும். இதில் வரிகள் கிளுகிழுப்பாக இல்லை, ஆடுறவங்க தான் கிளுகிழுப்பாக இருந்தாங்க. ஆமாம், டான்ஸு சூப்பர், நல்லா ரசிச்சிருக்காங்க. வாங்கி பாருங்க, கண் கொட்டாமல் இமை கொட்டாமல் ரசிச்சிருக்காரு ஒருத்தர். அதில் வரிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்குங்களும் வேற மாதிரி வரிகள் இருக்கும். அந்த ஐட்டம் சாங்குலேயும் தத்துவ வார்த்தையில் இருந்துச்சு. அந்த இந்த காலத்தில் பணம் எவ்வளோ முக்கியங்கிறத ஒரு வரின்னு சொல்லிச்சு. செஞ்ச செருப்புக்கும் பணம், அறுவை சிகிச்சைக்கும் பணம். ஏன்னா ஒரு ஐட்டம் சாங்கில் இதெல்லாம் சொல்லலாம், சில மாம்பழமாக போயிடலாம். இங்கே பழத்தை பற்றி பேசலை, பணத்தை பற்றி பேசிக்கலாம். அதனால் உன்னோட விஷயம் இந்த விழா நாயன் நல்லது இருக்க வேண்டிய ரொம்ப வாழ்த்துக்கள் சார். தோற்றம் தமிழில் மட்டும் நிறைய வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும். தோற்றம் அப்படிங்கும்போது ஒன்று பிறப்பு, அடுத்து உடல் உருவம், உருவ அமைப்பு. இப்போ சில இடத்துலாம் போட்டிருப்பாங்க, ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும், நினைவு சிலையாக இருக்கட்டும், கீழே அந்த சிலை கீழே தோற்றம் 1926, மறைவு 1992 இது போட்டிருப்பாங்க. தோற்றம்ங்கிறது பிறப்பு, இன்னொரு தோற்றம்ங்கிறது உருவ அமைப்பு. இதில் கண்டென்ட்டு வந்து சொல்லுவாங்க, பழமொழி இருக்குது, உருவத்தை பார்த்து எடை போட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அதனால் ஆளை பார்த்து இடம் போடாதீங்க அப்படிமா. அதனால் ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆளை பார்த்தா கரம்புடாக இருப்பான், உள்ள அப்படியே பூ மாதிரி இருக்கும். சொல்லுவாங்களே, பலாப்பழம் வந்து பார்த்தா வெளியே முள்ளுமுள்ளாக இருக்கும், தொட்டா குத்திருமோன்னு இருக்கும், உள்ளே பார்த்தா சொலையாக இருக்கும். பலாப்பழம் போது ஓகே, அந்த ஏரியா நினைக்கிறேன், அதனால் பலாப்பழத்தை சொல்கிறேன். அதனால் பலாப்பழத்தை டக்குன்னு புரியும் உங்களுக்கு. அது மாதிரி தோற்றம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த யார் தோற்றத்தை பார்த்து வியந்தேன்னா, நம்ம பிடிச்சிரு தோற்றத்தை பார்த்து நான் வியந்தேன். இளங்கோ அவரை பிடிச்சி பார்த்து நான் வியந்தேன். ஏன்னா அவர் பார்த்துட்டு இவர் பையன்தான் ஹீரோன்னா, நான் பையனை பார்த்தேன், அவர் தம்பிமா இருக்கார், ஒரு அண்ணம்மா இருக்கார். ஏதோ ஒரு 3-4 வருஷம் வித்தியாசம் தான் இருக்க மாதிரியே தோணுது. தோற்றம் எப்படி இருக்குது, அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்குது. எதிர்க்கு சார். அப்போ அது கேமரா பேன் பண்ணுங்க, அவர் பார்க்க அவர் காட்டுங்க. தோற்றம் அவர் தம்பி மாதிரி இருக்குது, இவர் அண்ணன் மாதிரி இருக்குது. ஆனால் உண்மை என்ன, அவர் பையன், இவர் அப்பா. இங்கே தெரிஞ்சு வச்சா தோற்றத்தை பார்த்து சேர்ந்து வரும். இதுவே பெரிய உதாரணம். தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. ஒரு அண்ணன் மாதிரி இருக்காரு, உண்மையிலே அப்பா. அதனால் கதையோட கண்டென்ட்டே இங்கே முடிஞ்சு போச்சு. ஆமாம், உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்ட்டு. சார், நீங்கள் அடுத்த படத்தில் கதாநாயகன் நடிச்சுங்க சார். இவர் கார்த்தி மாதிரியும் இவர் சூரிய மாதிரி வரட்டுமே, ஒரே குடும்பத்தில். ஏன்னா தோற்றத்தை நான் ஃபஸ்ட்டு இவர் பார்த்தேன், நான் வேந்துட்டேன், என்னடா இவ்வளோ யூத்தாக இருக்காருன்ட்டு. இப்போ சொல்கிறேன், இப்போது நீங்கள் பட வாய்ப்புக்காக டிஆர்ட்ட போங்க, பாக்கிராஸ்ட்டை போங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து மணிரத்திட்ட போங்க, சங்கர்கிட்ட போங்க, லோகேஷ் கனகராஜ்கிட்ட போங்க, வாய்ப்பு கிடைக்கும்.
ஏன்னா ஒரு நடிகன் வந்து நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் அவர் உடம்பை சீராக வைத்திருக்க வேண்டும், அவர் தோற்றத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். அதான் ஃபஸ்ட்டு. வாய்ப்பு சில நடிகர் இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸஸ் பண்ணுறது, பாடியை அப்படியே ஒரு குறிப்பாக வச்சுருக்கிறது. படம் கிடச்சது அப்புறம் 5ஆவது படம் பார்த்தா வயிறு தள்ளி போய் பேண்ட் அளவில் மாறி போய் ஃபஸ்ட்டு படத்தில் பேண்ட் அளவு 30 இருக்கும், 5ஆவது படத்தில் 34,000. இப்படிலாம் மாறும். ஏன்னா அது வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கேர்லெஸ் வந்துடும். அந்த கேர்லெஸ் எப்பவும் வரக்கூடாது, ஒரு நடிகனுக்கு எப்பவும் வரக்கூடாது. இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கல்யாணம் இருக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வருவாங்கள்ல, அது வரைக்கும் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வர்றாரு, நம்மளை பிடிக்கணும், அது வரைக்கும் உடம்பு அப்படி வச்சுருப்பாங்க. ஒருத்தன் ஓகே பொண்ணு அழகா ஸ்லிம்மாக அழகா சூப்பராக சிம்ரன் மாதிரி இருக்குடா, திரிஷா மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கொடுத்து பார்த்தோம்னா டோட்டலாக மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லெஸ், அங்கே தான் உடம்பு போடுது. பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும், அப்புறம் நமக்கு நம்ம ஃபிட்னஸ் இருக்கணும், நம்மளை நம்ம ரசிக்கணும். அடுத்தவங்களுக்காக நமக்காக தான் நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு, கல்யாணத்துக்காக உடம்பு, பிள்ளை போக்குறதுக்காக உடம்பு, எப்பவும் ஆரோக்கியத்துக்காக உடம்பு இருக்கணும். அது வேறு டிபார்ட்மெண்ட், அப்புறம் பேசுவோம். நடிகன் சொல்கிறேன், நடிகன் வந்து தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் டைட்டில் தோற்றம். அப்போ தோற்றத்தை பற்றி நிறைய பேசணும். ஆரம்பத்தில் வழங்குகின்ற அற்புதமான தமிழ் பெயர் கொண்ட தோற்றம் படம். தோற்றம், வள்ளுவன் சொன்னான், தோன்றிற் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும்னு வள்ளுவன் சொன்னான். யாருமே பிறக்கும் போதே புகழோடு பிறக்க முடியாது. ஆனால் தான் வாழுகிற காலங்களில் அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை வழி நெறிமுறைகள் எப்படி இருந்தது, எவ்வளவு பேரை காப்பாற்றினான், எவ்வளவு பேருக்கு உதவி செய்தான் என்பதை வைத்து அவன் புகழ் பரவும். தோன்றி புகழோடு தோன்று அக்திலார் இல்லைன்னா தோன்றாத பிறக்காதங்கிற வள்ளுவன். ஒரு சகோதரர் ப்ரொடியூசர் டைரக்டர் சொன்னார், விரலில் கட்சி விரல் தான் சாமி கும்பிடும்போது நிற்குதுன்னாரு. அதுக்கு வள்ளுவன் சொன்னால், உருவு கண்டு எல்லாமே வேண்டும். இப்போ இருக்கிறதே பார்த்தா அவர் தான் குள்ளமானவர். ஆனால் இங்கே பேச வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய விஷயங்கள். இப்போ அவர் உருவை பார்த்து இவ்வளோ பேசுவாரான்னு தெரியுமா? சரியான விஷயங்கள், சினிமாவை பற்றிய சரியான கருத்துக்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அண்ணார்க்கு உடைத்து. ஒரு மிகப்பெரிய தேர், நம்ம தஞ்சாவூர் தேர், கோயில் தேரெல்லாம் பார்ப்போம், பெரிய தேர். அந்த தேர் ஓடணும்னா இந்த அச்சாணி, சக்கரத்தில் ஒரு அச்சாணி வைக்கிறாங்க பாருங்க, இந்த அச்சாணி இருக்கணும்ங்கிறார் வள்ளுவர். அதுபோல் அதை வந்து உருவை கேவலப்படுத்தாதே, இல்லைன்னா தேரே கவிழ்ந்து விடும். ஆக உருவு கண்டு எழக்கூடாது, யாரையும் கேலி செய்யக்கூடாது. எல்லோரிடத்தும் இறைவன் திறமை வைத்திருக்கிறான், அறிவை வைத்திருக்கிறான். இந்த தோற்றம் படத்தில் சரியான செய்தி இருக்கிறது, ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, கதையும் இருக்கிறது, கதைக்குள்ளே நல்ல கரு இருக்கிறது. அதனால் இது கண்டிப்பாக வெற்றி பெறும். கதை களம் கரு நன்றாக இருந்தால் அந்த கதையை எடுத்து சொல்லுகிற விதம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னால் அது வெற்றி படம். இயக்குனர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ட்ரெய்லர் பிரமாதமாக இருக்குது. இது ஏதோ சின்ன படம் மாதிரியே தெரியல, கேமரா நல்லா இருக்குது,
இசை வெளியீட்டு விழா, நல்ல தம்பி இசை பிரமாதமாக பண்ணியிருக்காரு. 3 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாட்டு அந்த குத்து பாட்டு இருக்க, குத்துறா மாதிரியே இருந்தது. குத்து அதுவும் தேவை தேவை, வேற வழி இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு பலவிதமான மக்கள் படம் பார்க்க வர்றாங்க, எல்லாரையும் ஈர்க்கணும். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் பிரமாதம் பேசினார். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இப்படி ஒரு அக்கறை இருந்தால் ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. இயக்குனர்களும் டெக்னீஷியன்ஸும் மனசு வச்சு கதாநாயகி ஒத்துழைச்சா எல்லா ப்ரொடியூசரும் மறுபடியும் படம் எடுப்பாங்க. அவங்க கொடுக்குற தொல்லையில தான் பல ப்ரொடியூசர் படம் எடுக்காம போகிறாங்க. இங்கே பாருங்க, ப்ரொடியூசர் பெயர் இளங்கோவன், அருமையான தமிழ் பெயர், அற்புதமான தமிழ் பெயர். இயக்குனர் பெயர் தமிழ்ச்செல்வன், தமிழ் பெயர். படத்தின் பெயர் தோற்றம். இன்னைக்கு இந்த வருஷத்துல பாருங்க, ஏறக்குறைய 50 படத்துக்கு மேல இங்கிலீஷ் படம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் பார்த்தா இங்கிலீஷ் பேர் நிறைய இருக்கு, தமிழ்ல பேர் இல்லை. தமிழ்ல இவ்வளோ அழகானது தோற்றம், நிறைய படங்கள். அதனால வேண்டி கேட்டுக்கிற தமிழை பேரை வைங்க, இங்கிலீஷ்னால ஒரு பயனும் இல்லை. அடுத்து இந்த ஹீரோவா பண்ண தம்பி ப்ரொடியூசருடைய மகன் சொன்னாங்க. தம்பி நல்லா இருக்கான், ஒரு தமிழ் தம்பி. எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் ஹீரோக்கள் தான் வேணும், தமிழ் ஹீரோக்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும். இல்லாத போது வேறு மாநிலம் வரட்டும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் அந்த ஹீரோயினி 2 பேரும் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருந்தது. யாருன்னா ஏதோ பேர் சொன்ன உடனே இளம் பரத், இளமை வாய்ந்த பரத் நல்லா அழகா இருக்கான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் பாரதியார் தம்பி பாருங்க. ஆமா ஆமா, கார்த்திக் ஹீரோ, ராதா ஹீரோயினி, புதுமுகம். அந்த தோற்றத்தை இந்த தம்பியை கார்த்திகை ராதாவை பார்த்தோம். அதே போல இப்போ இந்த படம் வெற்றி பெற்று அவங்க முன்னணியில் வந்தால் என் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஹீரோயினி கிடைச்சதா நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆக ஒரு நல்ல படம், இசை நல்ல இசை, ரீரெக்கார்டிங் பிரமாதம், கேமரா பிரமாதம், எல்லாமே அமைந்து அழகாக அமைஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமைய நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க. சின்ன படங்களுக்கு நல்ல உற்சாகம் தராங்க. இப்போ சின்ன படம் ஓடலைன்னெலாம் சொல்ல முடியாது, நல்ல படங்க ஓடுது. இல்லைன்னா குட் நைட்டுன்னு ஒரு படம், என்ன படம், யார் ஹீரோ யார் பெரிய ஹீரோவா, புதுசு. இப்போ ரப்பர் பந்து, அது தினேஷ் ஹீரோ இருந்தால் கூட ரொம்ப காலம் ஆச்சு. சூப்பர் ஹிட், ஒரு பெரிய படத்தை தோற்க வச்சு அந்த படம் பிரமாதமாக கலெக்ஷன் ஆகிடுச்சு. ஜனங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான், படத்தை பற்றி சொல்லலை. ஜனங்கள் சின்ன படம் பார்க்க தயாராக இருக்காங்க. சின்ன படம் பெரிய படம் என்று யார் கணிப்பது? மக்கள். தியேட்டருக்கு வந்து பெரிய படம் 3வது நாளே ஒன்றுமில்லாமல் போனால் அது சின்ன படம். தியேட்டருக்கு வந்து சின்ன படம் ஒரு 3 வாரம் ஓடிடுச்சுன்னா, மக்கள் குவிய ஆரம்பித்தாங்கன்னா அது பெரிய படம். அதனால் இது ஒரு பெரிய படமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி, நல்ல தமிழ் பெயர் கொண்ட தமிழ்ச்செல்வன் வாழ்க. தயாரிப்பில் துணிச்சோடு ஈடுபட்ட திரையரங்கு உரிமையாளர்னு சொன்னாங்க. அவரும் நல்லா ரொம்ப அழகாக பேசினார். பேசவே தெரியாதுன்னுட்டு அவ்வளோ பேசுகிறார். ஏன்னா எத்தனை ரசிகர்களை பார்த்துருப்பார் தேட்டரில். ஆக அவருடைய மகன் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு தமிழனை இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஹீரோவும்
நல்ல இசையமைப்பாளரும் நல்ல டெக்னீஷியனும் இந்த படத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள், இந்த என்னுடைய அழைப்பை ஏற்று எல்லா அங்கந்த ஊர்லேருந்து வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பேரரசு சார் மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர் ஆகணும்னு எனக்கு ஒரு பிரமால் கனவு. அண்ணா சாருடைய ஆக்ஷன்லாம் பார்த்து நான் நிறைய ரோல் மாடல் நிறைய கற்றுருக்கேன். ஸோ அது மாதிரி நான் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வரணும்னு என்னுடைய பிரமால் கனவு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நான் வேலை செஞ்ச என்னுடைய இயக்குனர்கள் ரவிச்சந்திரன் சார், அப்புறம் பத்மராஜ் சார், ஸோ என்னை வாழ்த்து வந்திருக்கும் என்னுடைய நண்பர் டென்னிஸ். நானும் டென்னிஸும் வந்து எப்பயுமே வந்து நிறைய நண்பர்கள். ஸோ தோற்றம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதையை டிஸ்கஸ் பண்ணுறதுல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லரும் சாங்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எப்படி வந்திருக்குன்னு ஒரு நல்ல ஒரு கரவசத்தில் சொன்னீங்கன்னா தேங்க்யூ. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அரியலூர் எனக்கு வந்து அந்த மண்ணில் கால் வைக்கும் போதே எனக்கு ஒரு வீரம் கிடச்சிது. ஸோ அந்த வீரத்துக்கு தகுந்த மாதிரியே வந்து ஒரு இளம் பரத் வீரத்துக்கு சொந்தக்காரனாக இந்த தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு சிறந்த ஒரு நாயகனாக வரக்கூடிய ஒரு பரத் எனக்கு ஒரு நல்ல ஹீரோவாக கிடைச்சாரு. ஸோ அந்த ஹீரோ வந்து இன்னைக்கு எனக்கு நேற்று ஒரு ஃபோன் கால், நான் ட்ரெய்லரை வந்து அனுப்பும் போதே வந்து, தம்பி இவரை நம்ம அடுத்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இவரை மெயின் லீடாக பண்ண வச்சுருவோம், அவர்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க, மேடையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ரெண்டாவது வந்து தலைவர் அவர் அடுத்த படம் தயாரிக்கிறார். அடுத்த படத்துலையுமே இளபரத்தை தான் ஹீரோவை வச்சு பண்ணணும்னு சொல்லி இப்போவே அவருக்கு 3 படம் வந்து ஹீரோவாக கால் ஷீட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2025 இருந்து அவருடைய ரைட் டைமிங் 2030க்குள்ளே ஒரு பெரிய ஒரு விஜயோ அஜித்தோ அவர் பெரிய ஒரு ஸ்டாராக நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு சார் எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், நான் எதிர்பார்க்கறதுக்கு மேலே ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர். தம்பி நல்லா கண்டிப்பாக வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஹீரோயின் வசுந்தரா நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு. எங்கள் சேலத்தில் சேர்ந்த அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து சேலம் மண்ணில் இருக்கும் எல்லாருமே நல்ல வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல ஹீரோயினாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு நல்ல ஹீரோயினாக வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுக்கலான்னு முன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது, நானும் ராஜா அமையப்பர் எங்கள் அப்பா, அவர் வந்து எனக்கு வந்து எங்களுக்கு 2014 வச்சிக்குவா அப்படிங்கிற ஒரு படம் வந்து முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சினிமா நாங்கள் வந்து தொடர்ந்து வச்சிக்குவா, அஞ்சல் துறை, கெடா விருந்து, உதய், விழித்திலு, காயம், ஸோ தொடர்ந்து நாங்கள் பல படங்கள் வந்து சேலத்தை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரே டீம். மியூசிக் டைரக்டர் நானும் 5வது படம், ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே டீம். எடிட்டரான எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டீம். நான் போன மேடையில் சொல்லும் போது எனக்கு 5வது படம் இது என் டீம், என்னுடைய டீம் வச்சு நான் பண்ணுறேன். 6வது படமும் என்னுடைய டீம். இது நாங்கள் வந்து ஒன்றா பண்ணுறோம். இதே மாதிரி பல படங்கள் நாங்கள் பண்ணுவோம். பல வெற்றி படங்களை வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம். ஏன்னா இதில் தயாரிப்பாளர் வந்து இளங்கோ சார். கண்டிப்பாக நான் வந்து அவரை பற்றி நான் பேசியே ஆகணும். அவரும் நானும் சந்திக்கும் போது வேறு மாதிரி ஒரு தோட்டத்தில் தான். இன்றைக்கி வந்து அவரை வந்து என்னை வந்து உரிமையாக தம்பின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா என்னை தம்பின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவர் உரிமையாக என்னை திட்ட முடியும். அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் அவர் எனக்கு வந்து கிடச்சி அந்த தயாரிப்பாளரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஒவ்வொரு படத்துலையுமே எல்லா தயாரிப்பாளர்களுமே கண்டிப்பாக வந்து உட்காந்து என்னை வாழ்த்துவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னுடைய தயாரிப்பாளர் எல்லாரும் வந்திருக்காங்க, என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதே மாதிரி அந்த நண்பர் தீபக்கு, நானும் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. சினிமா நாங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி நாங்கள் ஒன்றா படம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து அவர் ஒரு தயாரிப்பாளராக வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. என்கிட்ட சொன்னார், மச்சான் நீ தான் பண்ண போகிற, அந்த படம் நீ தான் எனக்கு பண்ண போகிறேன்ட்டு. அதுக்கான முயற்சிகள் நாங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தோற்றம் மிகப்பெரிய பரத்துக்கும் சரி, இந்த படத்துக்கும் சரி, இதில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். காரணம் எனக்கு ரொம்ப ஒரு அரியலூரில் அந்த மண் சார் சொன்னார் அரியலூரில் எங்கே கேமரா வச்சாலுமே எந்த இடத்த திருப்பினாலுமே அவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷன். அடுத்து நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு அடுத்து படம் பண்ணணும் டைரக்டர்ஸ் நினைக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் வந்து அங்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். எங்கே திருப்பினாலும் பார்த்தா முந்திரி தோப்பு, இந்த பக்கம் திருப்பினா ஒரு அழகான ஒரு பலா
ஸோ எல்லா பக்கமும் ஒரு க்ரீனிஷாக அவ்வளோ அழகான ஒரு நல்ல லொக்கேஷன் கிடச்சிது எனக்கு. அந்த லொக்கேஷன் தகுந்த மாதிரி கதையும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் போய் எல்லாரும் போய் பார்க்கணும். ராஜா அமைப்பர் சார் சொன்ன மாதிரி சேலம் கண்டிப்பாக நான் 5 படம் சேலத்தில் தான் பண்ணேன். அதோ எனக்கு அரியலூர் ரொம்ப பிடிச்சது காரணம்னா, சேலத்தில் என் மண்ணில் நான் பண்ணதை விட என் அரியலூர் மண்ணில் வீரமாக நம்ம பண்ண ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. அதே மாதிரி ராஜா மேப்பர் ஐயா எங்கள் அப்பா சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் திறக்கி கொண்டு வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நாங்கள் ஒரு 100 தேட்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு 100 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் தேட்டருக்கு போகிறோம். கடைசி நேரத்தில் எங்களுக்கு தேட்டர்ஸ் கடைசியாக கிடைக்க மாட்டேன்றது. ஸோ இதனால தான் எங்களுக்கு வந்து சரியான தேட்டர்ஸ் கிடைக்காதப்போ நாங்கள் வந்து நாங்கள் நினச்ச ஒரு இலக்கை எங்களால் அடைய முடியல. ஸோ எங்களை ஏதாவது நமக்கு தயாரிப்பாளருக்காக குரல் கொடுக்கும் நம்ம ராஜன் சார் வந்து ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையுமே அவர் குரல் கொடுப்பார். தயாரிப்பாளர்களுக்கு வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு எப்படியாவது நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க தேட்டர்ஸ்னு. அதனால் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படம் திரைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் சங்கத்து மூலியமாவோ ஏதாவது வாய்ப்பு மூலியமாவோ கிடைக்கிறதுக்கு சிறு படங்களுக்கு தேட்டர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வரதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். தோற்றம் இது ஒரு அருமையான ஒரு கதை. இந்த கதைக்களம் வந்து ஒரு வில்லேஜிலிருந்து ஒரு அழுக்கான தோற்றத்தில் தாம் பிள்ளையோட கல்யாணத்துக்காக நகை வாங்க வரக்கூடிய ஒரு பெரியவர் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய அந்த அழுக்கான தோற்றத்தை பார்த்து என்ன நடக்குது சிட்டியில், அதுக்கப்புறம் அந்த பெரியவர் வந்து இருந்தாரா இல்லையா, அந்த தோற்றம் அந்த கதையில் வந்து என்ன மாற்றத்தை அந்த பெரியவர் கொண்டு பண்ணிச்சுங்கிறத கதையில் வந்து நல்ல ஒரு அருமையாக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு பெரும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பேசுகிறதுக்கு என்னென்னா எங்களுக்கு தேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் தோத்துட்டே இருக்கோம். ஸோ அதுதான் எங்களுடைய ஆதங்கமே. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி மட்டும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களும் சப்போர்ட் பண்ணணும். இதை எங்களுக்கு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி கொடுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.